காய்ஸ், சிங்கம்பட்டியிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கன்னியாகுமரி போயிட்டுருக்குறோம். இப்போ வரைக்கும் ஒரு 3 days ட்ராவலில் இப்போ ஒரு 530 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா, நான் கிளம்புறப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு அகிலன்னு ஒரு ஃப்ரெண்டு அவர் சொல்லி அனுப்பிச்சார். இந்த மாதிரி ஒரு செயின் லூப்ரிகேண்ட் ஒன்று வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அது வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸாக வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த செயின் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, வண்டியை ஓட விட்டு அடிச்சுக்கோங்க அப்படின்னாரு. நான் அப்படியே மறந்துட்டேன். ஊருக்கு கிளம்புறப்ப வந்துட்டு அடிச்சு அதுக்கடுத்து 500 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? 500 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு இப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளே போகிறதுக்கு இன்னொரு எப்படியும் ஒரு 80 கிலோமீட்டர் ஆகும் கன்னியாகுமரி போகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து தாங்காது இல்லையா? செயினில் ஏதாவது பிரச்சனைனா நம்மளால் இது பண்ண முடியாது. திரும்ப இதுக்காக ஒரு மெக்கானிக் ஷாப்லாம் நிப்பாட்டி போகிறது கஷ்டம். அப்புறம் வந்துட்டு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் டஸ்ட் உள்ளே போக ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வண்டியை நிப்பாட்டிட்டு செயின் லூப்ரிகேண்டில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த இதை வச்சு செயின் லூப்ரிகேண்ட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு ஃபுல்லாக வந்துட்டு அடிச்சோன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கொஞ்சம் ரன்னாக விட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி அந்த லூப்ரிகேண்ட்டை செயினில் படுற மாதிரி ஃபுல்லாக அடித்தாச்சு. ஆக்சுவலி அவங்க சொன்னப்பே அடிச்சிருக்கணும் 300 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு. நானும் வந்து மறந்துட்டேன். டக்குன்னு வந்து உள்ளே போகிறப்ப ஞாபகம் வந்தது. சரி, ஓகே, பரவாயில்ல, ஞாபகம் வந்த வரைக்கும் நல்லது தானே. ஃபுல்லாக ஓட விட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம் வண்டியை. ஃபுல்லாக அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ளே போகிறப்போ ஒரு 3 o'clock பக்கத்தில் ஆயிடுச்சு. ரொம்ப பசிச்சது. அப்புறம் வேறு வழியில் இளநீ சாப்பிட்டுட்டு உள்ளே போனால் வந்து சரியான வியூங்க, சூப்பர் வியூங்க. இந்த வியூ பார்க்குறப்போ எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எங்கள் ஊரில் ஒட்டாங்குளம்னு ஒன்று இருக்குது, அது நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வியூங்க எக்ஸாக்ட் அதே மாதிரி இருந்தது. ரைட் சைடில் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஆறு, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். க்ரீனிஷாக கண்ணு கெட்டது வரைக்கும் ஃபுல்லாக மழையாக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு வயலாக இருக்கும். யாராவது கூடலூரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நம்ம கன்னியாகுமரிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் கரெக்டாக என்ஹெச் பிடிச்சிட்டோம். என்ஹெச் பிடிச்சோன்னா ஒரு 20 to 25 கிலோமீட்டர் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்மில். கன்னியாகுமரி என்ட்ராருக்கு 20 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் ஃபுல்லாக விண்மில் தான். ஆனால் அந்த விண்மில் பார்க்குறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. தெரில, என் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி அழகாக தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது அழகாக தோணுச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறப்பவே வந்து அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ எடுக்கக்கூடாது தான், பட் அது அழகாக இருந்தது. அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சி அதை ஃபுல்லாக வந்து எடுத்தேன். அப்புறம் அங்கங்கே விசாரித்து ஒரு இடத்துல வந்துட்டு ரூம் பிடிச்சாச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு நான் ரூம் பிடிக்கிறதுக்கு. இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் நான் காட்டுறேன். ஸோ இந்த பில்டிங் எல்லாமே மேலே போயிட்டேன். 2-3 இடத்துல கேட்டு பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ரூம்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. சில இடங்களில் வந்து நான் 2 நாள் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து 2 நாள்லாம் இல்லை, இன்றைக்கி நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வெக்கேட் பண்ணிக்கலாம், சீசன் டைம் அப்படின்னாங்க. அப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு இடத்துல கேட்குறப்போ வந்துட்டு 1500 சொன்னாங்க. நான் ஒரு நாள் தான், நான் ஒருத்தன் தானே அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி டைம் வந்து ஜாஸ்தி ஆக ஆக ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சீசன் டைம் வந்துருக்காங்க. சரி 1000 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன சொன்னார், சரி 1000 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கன்வின்ஸ் ஆகி வந்தார். அப்புறம் இன்னொரு ஹோட்டலில் கேட்டு பார்த்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து 1300 அப்படின்னு சொன்னாங்க. சரி 1000னா பெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சரி நம்ம கொஞ்சம் சர்ச், டைம் வேறு ஆகிட்டே இருந்தது, கொஞ்சம் சர்ச் பண்ணி அதுக்கடுத்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹோல்டில் பண்ண சொல்லிட்டு திரும்ப உள்ளே வந்தேன். உள்ளே வந்து கேட்குறப்போ தான் அந்த ஹோட்டலில் எவ்வளோ சொன்னாங்க, 600 சொன்னாங்க. சரி 600னா பெட்டராச்சே. அவரும் பட் என்னன்னா மேலே ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லிஃப்ட் எதுவும் இல்லை, சின்ன படிக்கட்டு தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இவ்வளோ தான் இருந்தது படிக்கட்டு, உள்ளே வரப்போ அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் ஏறி வந்து ரூம் போட்டாச்சு. ரூம் இப்போ தான் உள்ளே போனேன், உங்களுக்கு காட்டுறேன் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஆள் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒருத்தான ரூமு தான். ஓயோ வேறு இங்கே இது பண்ணியிருந்தாங்களாமா, ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்களாமா. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் கேட்டேன் ஓயோ ஸ்பான்சர் பண்ணாங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தம்பி பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா வந்து கஸ்டமர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அங்கே போட்டிருக்க ரேட் ஒன்றா இருக்குது, இங்கே போட்டிருக்க ஒரு ரேட் ஒன்றாக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், போர்டு மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இது மட்டும் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாம் நான் ஒரு ஆள் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஓரளவு ஒருத்தான ரூம் தான். கன்னியாகுமரியில் 600க்கு ரூம் கிடைக்கிறது பெரிய விஷயந்தான் போல். மொட்டை மாடி வந்துட்டோம். மொட்டை மாடியில் இருந்து கடல் தெரியுதான் நானும் பார்த்துட்ருக்குறேன். மேலே இருக்க வியூஸை பாருங்கள், கடல் எஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு சர்ச்சு தெரியுதா? எஸ், பேக் சைடு ஃபுல்லாக வந்து கடல் தான். இப்போ நம்ம அங்கே போகிறோம். சன்செட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா சன்னையே காணோம். நானும் வந்தது தேடிட்டு இருக்கிறேன், ராசா எங்கே இருக்கிற அப்படின்ட்டு. சன்செட்டையே காணோம். பட் வந்துட்டோம், போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம.
நான் சொன்னேன்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்களேன், ஒரு ஆள் போகிறதுக்கு தான் வந்துட்டு இடமே இருக்குது. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் உள்ளே போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அவங்க 600க்கு கொடுக்குறாங்கன்னா முன்ன பின்ன ஏதாவது குறைகள் இருக்க தானே செய்யும். ஓகே, சன்செட்டு பார்க்கலான்னு வந்தால் நான் அங்கே பார்த்த மாதிரி தான் இங்கேயே இருக்குது. இந்த வியூவில் பார்க்கலான்னு நினச்சேன். பட் இன்னும் சன்னையே காணோம். உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் டிலே இல்லையா, அதனால் வந்து சன் பார்க்க முடியல. கிளைமேட்டும் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. ரூம்லேருந்து கிளம்பி ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் தான் சன்செட் பாயிண்ட் இருக்குது. சன்செட் பாயிண்ட் உள்ளே வர்றப்பவே வந்து போலீஸ் ஃபுல் செக்கிங் நல்லா செக் பண்ணிவிட்டு தான் டாக்குமெண்ட்ஸு, பைக் டாக்குமெண்ட்ஸு, வித் ஹெல்மெட்டு, வித்தவுட் ஹெல்மெட் எல்லாமே இருந்தால் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா நல்ல க்ரௌடு. நான் உள்ளே வந்ததுமே ஒரு காமெடி. நான் உள்ளே வந்து பார்க்குறேன், நல்ல க்ரௌடு. அதில் ஒருத்தரை பார்த்தேன், இவரை பாருங்கள், ரெட்டு படத்தில் வர்ற அஜித் மாதிரியே வந்துட்டு இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறாரு. ஸ்பாட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக இருந்தது அது பார்த்துட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கன்னியாகுமரியில் இந்த பீச் பார்க்குறப்போ சில பல ஓல்டு மெமரிஸ் வந்து ஞாபகம் வந்தது. நான் அப்போ அது என்னென்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி 2014 வந்து கன்னியாகுமரி வந்திருக்கிறேன். அது எப்போனா வந்து என்னுடைய காலேஜ் படிக்கிறப்போ ஐபி டைமில் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி அப்போ தான் வர்றேன். அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் வந்து ஒரு வாட்டி வந்திருக்கேன். பட் அது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். நம்மளை சுற்றி வந்துட்டு ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர் இருந்தானுங்க நமக்கு எதாவது ஒன்றுனா. பட் இப்போ பார்த்தீங்களா, நம்ம காலேஜ் முடித்து ஒரு 7 years, யார் யார் எங்கெங்கே இருக்கிறான், யார் யார் எப்படி இருக்கான் அப்படின்னு கூட வந்துட்டு தெரியாத அளவுக்கு நிறைய பேரோட கான்டாக்ட் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, யாராவது இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கன்னியாகுமரி மெமரிஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். ஜஸ்ட் இது ஒரு ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான். நாங்கள் போனதுமே நான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு வந்துட்டு நான் பிங்க் பண்ணேன். அப்புறம் நான் ஃபோட்டோஸ் ஒருத்தட்ட கொடுத்து எடுக்க வச்சுட்டு அதை நான் சென்ட் பண்ணேன். அவன் இமீடியட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, இதே இடத்துல தான் வந்து 2014 வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தேன். அப்போ எடுக்கிறதுக்கு கூட வந்துட்டு என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து நிறைய இருந்தாங்க. நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ பாரு லைஃப் எப்படி மாறுது பாரு. இப்போ நீ மட்டும் தனியாக போயிருக்கிற, சோலோவாக இருக்கிற, யாருமே வந்துட்டு பக்கத்தில் இல்லை. அது எல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் நினச்சி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் லைஃப் இது தான் அப்படின்னு நினச்சா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில பல ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வரும். மைண்டில் வந்துட்டு போச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடலோட அலையெல்லாம் வந்துட்டு ரசிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நேரம் நல்லா இருந்தது. அந்த பாறைகள் மேலே இருக்க அந்த பாசி படிஞ்சிருக்கிற அழகு கூட ஒரு தனியாக ஒரு அழகாக தான் இருந்தது. இந்த க்யூட் பாப்பாவை பாருங்கள், அவங்க அப்பா செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்குது. அப்படியே வந்து நம்மளை பார்த்து அப்படியே சமாளிச்சிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படி போனால் வந்து இந்த கடலுடைய கலர் வந்துட்டு மாறிக்கிட்டே இருந்தது. ஈவினிங் டைம் ஆக ஆக கடலுடைய கலர் வந்துட்டு மாறிக்கிட்டே இருந்தது. எனக்கு தெரியுது ஸ்கையோட கலர் தான். அந்த ஸ்கையோட கலர் மாறுறப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த ராக்கு கவனித்து பாருங்கள். எனக்கு இதை டக்குன்னு பார்க்குறப்போ இது ஒரு சின்ன பப்பி குட்டி வந்து உட்காந்து அந்த கடலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு இல்லை? உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இந்த ராக்கை பார்த்தா வேறு என்ன மாதிரி ஷேப் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். விவேகானந்தர் மெமோரியல் வந்து லெஃப்ட் சைட் இருந்தது. அதை வந்து நம்ம மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளானிங்கே வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் ஈவினிங் வந்து சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த இடத்துல இன்னொரு இடமும் நான் கவனித்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே போய் பார்த்தா இந்த கடலோட ஃபுல் வியூஸ் வந்துட்டு ஓரளவு கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனாலே மேலே போய் பார்த்தா வேறு லெவலுங்க, சீரியஸாக வேறு லெவலு. அந்த ஹைட்டான பிளேசஸ் வந்து நிறைய இருக்கும். பட் இந்த இடம் வந்துட்டு அந்த சன்செட் பாயிண்ட்டுடைய மிடில் வந்துட்டு இருந்தது. அதனாலேயே வந்துட்டு நமக்கு ஒரு 180 டிகிரியில் பார்க்குறப்போ வந்து ஓரளவு எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணுற அளவுக்கு அந்த வியூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ சன்செட் பாயிண்ட் பார்க்க வரவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆர்ச் மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்களா தெரியும். இந்த ஆர்ச் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே மேலே போயிட்டு பாருங்கள். அது பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா ஒரு ஹட்டு மாதிரி ஒரு பிளேஸ் வேறு இருந்தது அந்த ஆர்ச்சுடைய பேக் சைடு. அது பார்த்துட்டு இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த குட்டி பப்பி ராக்குடைய பேக், ஒரு மினி கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்குல்ல. நான் அங்கேருந்து கிளம்புறப்பவே ஒரு 6:30 ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு டீ 2 வடை
அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் கிளம்புனோம். நம்ம வந்து 2 விதமான ரூட் இருக்குது. ஆக்சுவலி வந்த ரூட் அப்புறம் இன்னொரு ரூட் இருந்தது. நான் தவறுதலாக வந்துட்டு இன்னொரு ரூட் வந்துட்டேன். பட் ரொம்ப நேரமாக வந்துட்டு ஒரிஜினல் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடி பார்த்தேன். சரி இந்த வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து பார்த்தா இந்த ரூட் வேறு லெவலில் இருந்தது. அந்த வேலே ஒரு ஃபுட் கோர்ட் வேறு பார்த்தேன். ஸோ கன்னியாகுமரி வர்றவங்க சன்செட் பாயிண்ட் பார்க்க வரவங்க நல்லா ஃபுட்டீஸ் யாராக இருந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மேலே வந்து லெஃப்ட் எடுத்தால் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் ஷாப்லாம் இருந்தது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வர்ற வழியில் வந்து மேலே ஒரு இடம் பார்த்தேன் சாப்பிட்றதுக்கு. அதை விட்டு அப்படி சும்மா இப்படி வந்தால் அந்த மீன் ஸ்மெல் அப்படியே என்ன கம்மன்னு இழுத்துட்டு வந்தது. சரி ஓகே அப்படின்னு கேட்டால் ஐலை அப்புறம் இன்னும் 2-3 ஃபிஷ் வெரைட்டி சொன்னாங்க. அது இங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கன்னியாகுமரி வந்துட்டு மீன் சாப்பிடாமல் போனேன் எப்படி. இது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ரோட்டு கடை தான். ஆனால் அங்கே மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். நான் கவனித்த வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து தோசை பிரியர்களாச்சு. அந்த செட்டப் கூட அழகாக இருந்தது. ஓகே சாப்பிட்டுட்டு மெயின் ரோட்டில் போனால் என்னோடய ரூம் வந்துடும். பட் அங்கே போகாமல் வந்துட்டு கீழே எடுத்து பார்த்தேன். கீழே என்ன மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ரெசார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நான் ஆக்சுவலி இங்கே வர்றதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஓய்வில் ட்ரை பண்ணேன். ரூம்ஸ் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு எதுவுமே கிடைக்கல. எல்லாமே வந்துட்டு புக்ட் ஆகிடுச்சு. எல்லாமே கேட்டால் 12,000 13,000 10,000 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா சீசன் டைம் அப்படிங்கிறதால வந்துட்டு ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. பட்டு நாங்கள் ஆன்லைனில் பார்த்த நிறைய ஹோட்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஏரியாவில் தான் பர்டிகுலராக இருக்குது. இது கடல் பக்கத்தில் இல்லையா, அது இல்லாமல் சீசன் டைம் அப்படிங்கிறதால வந்து எல்லாமே வந்துட்டு ரேட்டெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருந்தது. ரொம்ப அந்த டைம் ஆக அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கணும் இல்லையா, அதனால் வந்துட்டு ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற சர்ச்சு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மேலேருந்து காட்டினா பார்த்தீங்களா, ரூமோட மேலேருந்து காட்டுறப்போ ஒரு சர்ச் பார்த்தீங்களா, அந்த சர்ச் வந்துட்டு அப்போது வந்து ஈவினிங் டைம் அதனால் எதுவும் தெரில. நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தா சூப்பராக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தேன். இன்னும் அழகாக இருந்தது பக்கத்தில் வந்தப்போ. லைட்டிங் செட்டப்பு அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்தாச்சு. போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு மதர் யாராக இருந்தாங்கன்னா பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நான் போயிட்டுருக்கேன். சரி ஓகே, நான் ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்து மற்ற விஷயங்கள்லாம் கண்டினியூ பண்ணுறேன். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஃபாதர்ஸ் இல்லாட்டி சிஸ்டர் யாராக இருந்தால் அவங்ககிட்ட பிளெஸிங் வாங்குறதா தான் பிளான் இருந்தது. பட் யாருமே இல்லை. அதனால் வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நானே வந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டன் ரூம் வந்தாச்சு. ஸோ கன்னியாகுமரியோடைய ஃபர்ஸ்ட் டே வந்து இங்கே முடியுது. அடுத்தடுத்த நாட்களில் வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் நான் போனேன் கவர் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை, சீஸ்.